Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்படன் லெவல்ல எபிசோட் 338 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல வந்து நம்ம இட்டாச்சி கபுட்டோவை வந்து லாக் பிடிச்சிருப்பான். அதாவது இசானாமியை வச்சு லாக் அடிச்சிருப்பான். ஆனா அந்த டைம்ல எப்படிடா இந்த கபுட்டோ பையன் கெஞ்சுர்சுல விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி சாஸ் கேக்குன்னு புரியல. ஓகேன்னு சொல்லிட்டு இட்டாச்சியும் வந்து என்ன மேட்டருங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் இந்த மாதிரி கபுட்டோ வந்து இட்டாச்சி மேல கத்தி விட்டுருப்பான். ஆனா அந்த டைம்ல தான் நம்ம ஆளு இட்டாச்சி வந்து அவனை கெஞ்சுர்சுல பிடிச்சிருப்பான். அண்ட் இந்த மாதிரி ஒரு தடவை சொல்லியிருப்பான் இட்டாச்சி, ஒரு சரிங்கன்ல இருக்க கெஞ்சுர்சு யூஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட வந்துகிட்டு அந்த சரிங்கன் ஓபன் பண்ணி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளால பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அததான் இந்த இடத்துல பண்ணிருப்பான். இந்த மாதிரி இசானாமிக்கு ஜஸ்ட் வந்து சரிங்கனோ அது மட்டும் இருந்தாலும் அதாவது போதாதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பிசிக்கலான ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாங்கணும். ஆனா அதை தான் கபுட்டோ அவனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்டாச்சி வந்துகிட்டு எனிமியோட ஒவ்வொரு மூவ்ஸையும் வந்துகிட்டு போட்டோகிராஃப் மாதிரி வந்துகிட்டு அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் டைம் ப்ராக்ரஸ் பண்றத வந்து நம்ம ரெண்டாவது கட்டம்னு சொல்லிக்கலாம். அண்ட் மூணாவது கட்டம் வந்துகிட்டு அவன் சரிங்கனை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் காப்பி பண்றது. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் வீடியோ எடிட்டிங் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இசானாமியில வந்து எடிட்டிங் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து லூப் ப்ராக்ரஸ் ஓட விட்டுருப்பான் நம்ம இட்டாச்சி. அண்ட் இந்த மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு இன்ஃபைனைட் லூப் மாதிரி மாத்திருப்பான். ஆனா என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணா அப்படின்னா அந்த கண்ணவே சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனா அதே மாதிரி தான் இப்ப இட்டாச்சி ஒரு கண்ணை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். இது கிட்டத்தட்ட இசனாகி மாறுது அப்படிங்கிற மாதிரி வந்து சாஸ்கே சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் கபுட்டோவால கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அவன் கான்சியஸ்குள்ள அவன் கூடயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்துகிட்டு இன்ஃபைனட்டா விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அவனால கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆனா அதுக்கப்புறம் இட்டாச்சி வந்து இந்த இசானாமி பவரை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி இசானாமி பவர் வந்தது காரணம் இசானாகியை வந்து சர்பாஸ் பண்றதுக்கு தான். ஏன்னா இசானாகி யூசரை வந்து நம்ம வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னா இந்த இசானாமி பவர் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனா அந்த வகையில இந்த இசானாகி பவர் என்னன்றத சொல்ல வரான். இசானாகி பவர் பேசிக்கலி என்ன, நம்ம டான்ஸும் யூஸ் பண்ணிருப்பான்ல, ஒருத்தனோட தலைவிதியவே மாத்துறது. கிட்டத்தட்ட வந்துகிட்டு அவன் எத்தனை தடவை செத்தாலும் உயிரோட வந்திருப்பான். எப்படி ஒரு தடவை சாவரப்ப அந்த செரிங்கன் கண்ணு மூடி இருக்கும், ஆனா அடுத்த செரிங்கன் மூலியமா வந்திருப்பான். ஆனா அதே மாதிரிதான் வந்துகிட்டு அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் இசானாமி பவர் வந்து சொல்லி இன்னொரு கதை ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த காலத்துல வந்து உச்சிகாவும் இன்னொரு ஒரு கிளானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப கிட்டத்தட்ட வந்துகிட்டு எதிராளியை போடுத்துன்னு சொல்றதுக்காகவே வந்து இந்த இசானாகி பவரை யூஸ் பண்ணானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தன் யூஸ் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த வார்லாம் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நொறுக்கி எல்லாத்தையும் ஜெயிச்சானுங்க. அண்ட் கடைசியில ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் இன்னொருத்தனும் பண்ண ஆரம்பிச்சான். அதாவது உனக்கு மட்டும் தான் அந்த இசானாகி பவர் யூஸ் பண்ண முடியுமா, நானும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் இந்த உச்சிகா கிளானுக்குள்ளே ஒரு சண்டை வந்துச்சு. சண்டையில வந்து ஒருத்தன் தோத்தான் ஒருத்தன் ஜெயிச்சாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு நடக்க கூடாதுங்கிற காரணத்தினால தான் இசானாமிங்கிற பவரை கொண்டு வந்தாங்க. அண்ட் அப்படி ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல வந்து இசானாமி பவரை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஆளை வந்து அப்படியே எப்படி கபுட்டோ நின்னுகிட்டு இருக்கானோ அதே மாதிரி தான் வந்துகிட்டு ஒருத்தனை நிக்க வச்சு வெட்டி தாக்கி இருக்கும். ஆனா அதே நேரத்துல கபுட்டோவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. அதாவது ஒருத்தனோட விதியவே அது மாத்தி தள்ளிரும் அந்த இசானாமி பவர். அண்ட் இந்த மாதிரி இசானாகி வந்து அவனோட வந்து விதியை தான் மாத்த முடியும். ஆனா இசானாமி அப்படி கிடையாது, மத்தவனோட விதியை மாத்தலாம். அதே மாதிரி வந்து அவனோட ஒரு வாழ்க்கையவே வந்து எப்படி சொல்றது கண்டினியூஸ் லூப்பா மாத்த முடியுங்கிற மாதிரி. இட்டாச்சி ரொம்ப பயங்கரமா பில்டப் கொடுப்பான். ஆனா அதுக்கப்புறம் சாஸ்கே இப்பதான் நினைச்சு பார்ப்பான், இந்த மாதிரி இது வரைக்கும் நான் நினைச்சது என்னன்னா வந்துகிட்டு இசானாகி தான் பெரிய பவர், பட் இப்பதான் இசானாமி ஒரு பெரிய பவருங்கிறதே வந்து புரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் கடைசியா புரிஞ்சுக்கிற நம்ம சாஸ்கே. ஆனா அப்பதான் இட்டாச்சி ஒரு விஷயத்தை சொல்லுவான், இந்த மாதிரி இந்த ஒரு இசானாமில இருந்து வெளியே வரதுக்கு ஒரு எக்ஸிட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இசானாமி வந்து உருவாக்குனதே யாரையும் அழிக்கணுங்கிறதுக்காக கிடையாது. இந்த மாதிரி வெறி பிடிச்ச சுத்திட்டு இருக்க உச்சிகாஸ் அந்த இசானாகி பவர் சுத்திட்டு இருக்க அந்த உச்சிகாஸை தடுத்து நிறுத்தணும், அதுக்கு தான் உருவாக்குனாங்க. சோ அதுக்காக தான் எக்ஸிட் பாயிண்ட் ஒன்று கண்டிப்பா இருக்கணுங்கிறத இட்டாச்சி சொல்றான். அண்ட் இந்த மாதிரி அந்த பொண்ணோட ஃபைட்டை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்துகிட்டு அந்த இசானாமி பவர்ங்கிறதே அவன் நம்பல. ஆனா அது வந்து எப்படி அது இசானாமி பவரை யூஸ் பண்ணியே வந்துகிட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் தோல்வி அவனே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் அந்த ஒரு இசானாமில இருந்து வெளியே வந்துட்டான். ஆனா இதுதான் அந்த இசானாமியோட எக்ஸிட் பாயிண்ட். அதாவது ஒருத்தனோட தோல்வியை ஒத்துக்கிட்டான் அப்படின்னா அந்த இசானாமில இருந்து வெளியே வந்துருவானுங்க. அண்ட் இந்த இடத்துல கபுட்டோ வந்து இந்த இசானாமில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவன் புதுசா உடலெல்லாம் மாத்துறான்ல, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டாலே வந்து அவன் ஆல்ரெடி வந்து இசானாமில இருந்து வெளியே வந்ததா அர்த்தங்கிற
மாதிரி சொல்லுவான். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட வந்துகிட்டு அப்ப ஒச்சிகாஸ் வந்து வெறி பிடிச்சு சுத்திட்டு இருந்தானுங்க. இந்த இசனகி பவர் வச்சுட்டு என்னென்னமோ ஆட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. அவங்களை அடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இசனமி பவரே. ஆனா அந்த வகையில தான் இப்ப கபுட்டோக்கு நான் போட்டிருக்கேங்கிறத இட்டாச்சி விளக்குவான். ஆனா அந்த விதியை மட்டும் ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா உனக்கு சங்கு விழுந்துருங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து சாஸ்கே சொல்றது என்னன்னா, இப்ப கபுட்டோவால வெளியே வர முடியும் தெரிஞ்சே எதுக்காக இந்த விஷயத்தை நீங்க போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இட்டாச்சியை பார்த்து கேட்கறப்ப இட்டாச்சி ஒன்னு சொல்லுவான். இந்த மாதிரி நான் கபுட்டோவை பாக்குறப்ப என்னவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் பண்ண தப்ப, அதாவது நான் பண்ண தப்ப தான் இப்ப வந்து கபுட்டோவும் பண்றான். அதாவது நான் ஒரு விஷயத்தை வந்து அதாவது முடிச்சு காட்டணும் அப்படின்னா அது 100% வந்து பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கும். அதேதான் இந்த இடத்துல வந்து கபுட்டோவும் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனால வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னா அது 100% முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி கபுட்டோ ரியாலிட்டிக்கு வந்து ஆகணும். அவனோட பவர்ஸ்ங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கான். அதாவது இவன் ஆட்டைய போட்ட பவர்ஸ் எல்லாம் வந்து அவனோட சொந்த பவர்ங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். பட் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்கிறத அவன்கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டான். அவன் புரியுற வரைக்கும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என் வாழ்க்கை அவுட்டு. ஏன்னா நான் செத்து போயிட்டேன். நான் அதை புரிஞ்சுக்கிறக்குள்ள நான் செத்து போயிட்டேன். ஆனா இவன் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வாழணுங்கிறதா என்னோட ஆசைங்கிற மாதிரி இட்டாச்சி சொல்லுவான். அண்ட் இதெல்லாம் சாஸ்கே வந்து கோவமாவான். ஏன்னா இட்டாச்சி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு. ஆனா அப்படி வந்து கபுட்டோ கிடையாதுல. அதுக்காக ஏன் வந்துகிட்டு போய் கபுட்டோக்கு ஹெல்ப் பண்றங்கிற மாதிரி சாஸ்கே இட்டாச்சியை பத்தி கேட்பான். ஆனா அப்போ ஒரு விஷயத்த சொல்லுவான். இந்த மாதிரி சாஸ்கே மேல கோட்டட் சமன்சுகிங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணிருப்பான். ஆனா எதுக்கு அப்படின்னா வந்து அவனோட குழந்தை தரத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். ஆனா அப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி இட்டாச்சியோட ஸ்ட்ரென்த் சாஸ்கேக்கு தேவைப்படுதுங்கிற ஒரு விஷயத்த அவனுக்குள்ள அதாவது நினைவுபடுத்துறதுக்காக தான். ஏன்னா சாஸ்கே மேல இருக்க ஸ்ட்ரென்த் வந்து இட்டாச்சி அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்ல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பான். ஆனா இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் வந்து நிறைய வந்து ஆசிலேஷன் ஓடிட்டு இருக்குங்கிற மாதிரி இட்டாச்சி சொல்லுவான். லைஃப்னா 2 கட்டம் இருக்கும். அதாவது இசனமி அண்ட் இசனகி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம இட்டாச்சி. ஆனா அந்த கபுட்டோவை காட்டுறாங்க. அவன் இன்னமும் ஃபைட் பண்ணிட்டே தான் கிடக்குறான். ஆனா அந்த அதாவது கபுட்டோவாது ரியாலிட்டிக்கு வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து இட்டாச்சியோட ஒரு ஆசை. ஆனா கபுட்டோ உள்ள வந்து விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல. அவன் ஆடு சண்டை போட்டுக்கிட்டே தான் கிடப்பான். இட்டாச்சி வந்து ஐடியா கூட கொடுப்பான். டே இந்த மாதிரி நீங்க லூட்டு போட்டு அதாவது லூப் போட்டு வெளியே வரணும்னா நீ உண்மையான உருவத்துக்கு மாறு அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியா எல்லாம் கொடுப்பான். பட் அதெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஆனா அதுக்கு மறுபடியா வந்து அதாவது நம்ம இட்டாச்சியும் வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அப்பதான் நம்ம கபுட்டோ ரியலைஸ் பண்றது என்னன்னா, இப்ப நான் வந்து எப்படி வந்து நான் இட்டாச்சி கிட்ட மாட்டினேன், நான் என்ன தப்பு பண்ணேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப இட்டாச்சி சொல்றது என்னன்னா, ஒருத்தனால அவனை புரிஞ்சுக்க முடிஞ்சு அவனவே அவனை ரிலேஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த லூப் போட்டு மாதிரி வெளியே வர முடியும். லூப் மட்டும் இல்ல, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து அவனால வெளியே வர முடியும். அது மூலம் அவனை புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி வந்துகிட்டு இட்டாச்சி சொல்லுவான். ஆனா இவ்வளவு அட்வைஸ் கொடுத்தும் புரியாத லெவலுக்கு அட்வைஸ் கொடுத்தும் இவன் வந்து சும்மா போவான்னு பார்த்தா திரும்ப திரும்ப கபுட்டோ அட்டாக் பண்றதுக்கே வரான். டே நான் உன்னை எட்டனைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னா அந்த வாரோட முக்குல நிக்கிறேன்டா, நான் உன்னை முக்குல தான்டா வச்சு அதாவது புதைக்க போறேன்டாங்கிற மாதிரி வந்து அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் 2 நிஞ்சாஸை காட்டுறாங்க. ஆனா அந்த 2 நிஞ்சாஸுமே வந்து அடிபட்டு கிடக்குறானுங்க. ஆனா அந்த நிலைமையிலும் கூட நம்ம எப்படியா அந்த வாரில் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்கலாங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்துல வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அப்ப அதுல ஒருத்தன் வந்துகிட்டு என்னோட ஆர்ஃபனேஜ்ல வந்துகிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் சூப்பரா எல்லாத்தையும் வந்து ட்ரீட்மெண்ட் பாப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவன் யாரான்னு சொல்லி பாக்குறப்ப கபுட்டோக்கு ஒருத்தர் சின்ன வயசுல ஹெல்மெட் மாட்டி விட்டுருப்பான்ல, அவன் தான் இவன். ஆனா அப்ப நம்ம இட்டாச்சியை காட்டுறாங்க. இந்த மாதிரி ரீஅனிமேஷன் டுட்ஸுவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணுங்கிறக்காக ஃபர்ஸ்ட் கபுட்டோவோட கண்ணாடியை கழட்டுவான். ஆனா இதுல என்ன சின்ன சிக்கல் அப்படின்னா, இதுல சின்ன சிக்கல் இல்ல பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ரீஅனிமேஷன் டுட்ஸுவை ஸ்டாப் பண்ணா இன்னொருத்தனும் சேர்ந்து போயிருவான். அதுதான் நம்ம இட்டாச்சி. ஓகே எதுனாலும் ஒண்ணுதான், நம்ம லீஃப் வில்லேஜுக்கு தான் எல்லாமே பண்ண போறோங்கிற மாதிரி இட்டாச்சி சந்தோஷமா பண்ண போவான். பட் இருந்தாலும் வந்து சாஸ்கே கத்துவான். இந்த மாதிரி உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே லீஃப் வில்லேஜ் தான். அப்படிப்பட்ட வில்லேஜுக்காகவே நீங்க திரும்ப இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிருவான் நம்ம சாஸ்கே. ஆனா அப்ப இட்டாச்சி எதுவுமே பேச மாட்டான். என்னன்னா இந்த மாதிரி சாஸ்கேவை மாத்திர பொறுப்பை வந்துகிட்டு நம்ம இட்டாச்சி ஆரம்பத்துல எடுத்திருப்பான். பட் ஃபெயில் ஆயிருப்பான். ஆனா அதை வந்து இன்னொருத்தன் கையில மாத்திருப்பான். அதுதான் நம்ம நருட்டோ கிட்ட கொடுத்திருப்பான் சாஸ்கேவை முற்றிலும் மாத்துறதுக்காக. ஆனா அததான் இந்த இடத்துல இட்டாச்சி சொல்லுவான், என்னால வந்து உன்னை மாத்த முடியல, பட் வந்து உன்னை மாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காங்கிற மாதிரி வந்து இட்டாச்சி சொல்லுவான். ஆனா அப்படிப்பட்டவன் யாராங்கிற மாதிரி சாஸ்கே கேக்குறப்ப இட்டாச்சி வந்து நருட்டோன்னு சொல்லுவான். சொன்ன உடனே வந்துகிட்டு சாஸ்கேக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது. உடனே அதே மாதிரி கண்ணை திறக்கிறான், சுக்கியோமியை ஆக்டிவேட் பண்ணி அதே மாதிரி வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம இட்டாச்சி. அதுக்கப்புறம் நம்ம டோபியை தாங்க காட்டுறாங்க. அதாவது டோபின்னு சொல்ல முடியாது, மடராவும் சொல்ல முடியாது, யாராவேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே போட்டு குழம்பி கிடைக்கிறீங்க, இவன் டோபியா இல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழம்பி கிடைக்கிறீங்க. போக போக இந்த கதை போக போக உங்களுக்கு வந்து இவன் டோபியா மடராவா அப்படின்றது எல்லாமே புரியும். பட் இந்த இடத்துல நம்ம டோபினே கூப்பிடலாம். இந்த டோபியும் நம்ம ஆட்களும் சண்டை போறதுக்கு ரெடியா நிப்பானுங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இந்த எபிசோட் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.